வணக்கம். கிரேட் வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாடிட்டி ஜெயிக்கலாமாகும். இன்றைய நிகழ்ச்சிக்கு நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் கிரேட் வெஞ்சர்ஸ் நிறுவனத்தின் தலைவரான திரு ஹரிஹரன் அவர்கள். கமாடிட்டியில் ஜெயிப்பது எப்படி என்பது குறித்து நம்முடைய விளக்கம் அளிக்க இருக்கிறார். நேர்களை நீங்கள் செய்ய வேண்டியவை டிவி ஸ்கிரீன்ல பிளாஷ் ஆகிட்டு இந்த நம்பருக்கு டயல் செய்து உங்கள் கேள்விகளை கேட்கலாம். வாங்க நிகழ்ச்சி போகலாம். வணக்கம். வணக்கம். நேற்று கமாடிட்டி வாணிபம் எப்படி இருந்தது சார்? நேற்று போக்கு எப்படி இருந்தது? நேற்று முக்கியமா அந்த $1280 நம்ம ஒரு 3 வாரமா சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த சப்போர்ட் பிரேக்கை முடியும் நேற்று எதிர்பார்த்தோம். ஆனால் 1283 வரைக்கும் வெள்ளிக்கிழமை இரவு முடிஞ்ச மார்க்கெட் 83 ஹை போயிட்டு மறுபடியும் 1274 முடிஞ்சது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு. நேற்று 1280 தாண்ட கூட முடியல. ஹை வந்து 1274, லோ வந்து 1258 தான் வருது மார்க்கெட். கிட்டத்தட்ட ஒரு $14 ஃபால் நேற்று மார்க்கெட்ல. என்ன காரணத்துக்காக அந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா, ஈராக்கோட பிரச்சனை கொஞ்சம் சுலபமா இருக்க மாதிரி ஒரு செய்தி. கூடுதலாக இன்னைக்கு ஃபெட்டோட மீட்டிங் எண்ட் ஆக போகுது. இன்னைக்கு நான் இந்திய நேரத்தின்படி நள்ளிரவு ஒரு 10:30 மணிக்கு எண்ட் ஆகும். ஸோ அந்த ஃபெட் மீட்டிங் என்ன ஆக போகுது, அது கொஞ்சம் ஃபேவரா வந்துடும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா டெக்னிக்கலா வந்து ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ண முடியல அப்படிங்கிறதுனால நியூஸும் வந்து டெக்னிக்கலுக்கு ஃபேவரா ஃபெட்டோட யூஎஸ் எக்கானமி பெட்டரா இருக்க மாதிரி ஒரு நியூஸ் டெலிவர் ஆச்சு அப்படின்னா மறுபடியும் ஃபாலோ ஆகலாம் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ல ஆல்ரெடி மார்க்கெட் இறங்கிருக்கு கோல்டு சில்வரை பொறுத்தவரையில. தென் ஆயிலை பொறுத்தவரை பெரிய டிஃபரன்ஸ் எதுவும் கிடையாது. ஈராக்கோட பிரச்சனை கொஞ்சம் ஸ்லோவாச்சுன்னா கண்டிப்பா வந்து ஆயிலோட விலையும் குறைய தான் பார்க்கணும். பேஸ் மெட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கிய நாடுகள் கொஞ்சம் விலை குறைச்சலா இருக்குங்கிறதுனால நேற்று இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஒரு பெரிய பெரிய நிறுவனங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதாவது பேஸ் மெட்டல்ஸ் வாங்க ஆரம்பிச்சதால பேஸ் மெட்டல் சிறிதளவு மார்க்கெட் மேலே ஏறி முடிவடைஞ்சிருக்கு. மற்றபடி தட் இஸ் த நியூஸ். இன்னைக்கு முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது க்ரூட் ஆயிலோட இன்வென்ட்ரி லெவல் அண்ட் தென் ஃபெட்டோட மீட்டிங்கோட அவுட்புட் எப்படி இருக்குன்றத பார்க்கணும். சார், இன்னைக்கு சொன்னீங்க ஃபெட்டோட அவுட்புட் வந்து மீட்டிங் வந்து எண்ட் ஆக போகுதுன்னு சொன்னீங்க. அதாவது நியூஸ் வந்து என்ன வந்திருக்குன்னா, ஃபெட் பிஃபோர் மீட்டிங் முன்னாடி கோல்டு வந்து லைட்டா ஸ்லிப் ஆகும் சொல்றாங்க. அதை பத்தி சொல்லுங்க. அதுதான் இன்னைக்கு மீட்டிங், அதாவது நேற்று ஆரம்பிச்சு இன்னைக்கு முடியுது. ஆனால் முன்னாடியே வந்து மார்க்கெட் நேற்று இறங்கிடுச்சு இல்லையா, $16 ஃபால் கொடுத்துருக்கு. அதுதான் முன்கூட்டியே சொல்லிருக்கு. சார், அதே மாதிரி இப்ப வந்து கோல்டு வந்து இப்போ இந்த காலத்துல வந்து வரும் நாட்களில் வந்து டிக்ளைன் ஆயிட்டே இருக்கு. சோ இந்த தருணத்துல வந்து முதலீடு வந்து அதிகரிக்குமா சார்? தங்கத்தின் மீதான முதலீடு வந்து இன்வெஸ்டர்ஸ் அதாவது ட்ரேடர்ஸ் வந்து முதலீடு செய்ய அதிகமா ஆர்வம் காட்டுவாங்களா? இன்க்ரீஸ் ஆகுமா முதலீடு? இன்ட்ராடே ட்ரேடர்ஸ், ஆன்லைன்ல ஸ்பெகுலேட் பண்ற ரீட்டைல் ட்ரேடர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தோம்னா அவங்க பெரிய அளவுக்கு அதை பத்தி ஒரி பண்ணிக்க மாட்டாங்க. பட் பெரிய இன்வெஸ்டர்ஸ் தான் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஃபெட் மீட்டிங் முடியட்டும், ஈராக் பிரச்சனை முடியட்டும், அப்புறம் நம்ம என்டர் ஆகலாம். ஏன்னா அவங்க வந்து ஒரு $50 ஸ்டாப் லாஸ் வைப்பாங்க, $80 டார்கெட் பண்ணுவாங்க. இல்ல ஒரு $30 டார்கெட் பண்ணி $80 ஸ்டாப் லாஸ் கூட வைப்பாங்க. ஏன்னா 90% $30 கிடைச்சிரும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இன்வெஸ்டர்ஸ்க்கு தான் இது வந்து பொறுத்து இருந்து பார்க்கலாமே தவிர இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் ஆப்வியஸா அந்த லெவல்ஸ் பார்த்து டெக்னிக்கல்ஸ் பார்த்து எடுத்துட்டு போயிட்டு இருக்கலாம். நீங்க சொன்னீங்க க்ரூட் ஆயிலோட இன்வென்ட்ரி இருக்குன்னு சொன்னீங்க. சோ இந்த டைம்ல வந்து ட்ரேட் பண்ணலாமா க்ரூட் ஆயில் மீது? இந்த ஆயில் இன்வென்ட்ரி இருக்க சமயம் ட்ரேட் பண்ணக்கூடாது. அதாவது ட்ரேட் பண்ணக்கூடாதுன்னு கிடையாது, நான் வேண்டாம்னு சொல்லுவேன். அதாவது திருச்சியர் செமினார்லயும் சரி, கரூர் செமினார்லயும் எழுப்பப்பட்ட பெரிய கேள்வி என்னன்னா, இன்வென்ட்ரி வரும்போது நாங்க எப்படி ட்ரேடிங் பண்றதுன்னு கேட்கறது தான். என்ன பொறுத்த வரைக்கும் இன்வென்ட்ரி அப்படிங்கிறது ஒரு சுழல் மாதிரி. அந்த டைம்ல போயிட்டு நம்ம ட்ரேட் பண்ணா எனக்கு தெரிஞ்சு 90% நஷ்டத்தெல்லாம் முடியும் அப்படிங்கறதுனால இதே வந்து ஒரு என்ன இப்போ எக்ஸ்பீரியன்ஸ்டு ட்ரேடர்ஸ் இல்லைன்னா வந்து சார்ட் டெக்னிக்கல்ஸ் ஸ்ட்ராங்கா பார்த்து ஸ்டாப் லாஸ் வச்சு ரொம்ப ரொம்ப கிளியர் கட்டா அவங்க லேப்டாப்ல அவங்க உட்காந்துட்டு இந்த ரேட் கீழே போச்சுன்னா கண்டிப்பா எந்த ரேட்டு தான் அடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராங்கா உட்கார்றவங்களுக்கு வேணாலும் இன்வென்ட்ரி பார்க்கலாம். ஆனா 90% யாரும் அதை செய்யறது கிடையாது. எல்லாருக்குமே வந்து இந்த டிப்ஸ் வந்ததுக்கு அப்புறம் அவங்க போன் பண்ணி ஆர்டர் போடுறது, இல்ல அங்க இருந்து ஆர்டர் போடுறது, இல்ல அவங்க ஸ்கொயர் ஆஃப் பண்றது, இப்படிதான் இருக்கே தவிர இது ரொம்ப டிலே நியூஸ். அதனால இன்வென்ட்ரி 8 மணிக்கு அப்படின்னா 7:50 7:55 7:50 இருந்து எனக்கு கேட்டா 8:10 வரைக்கும் ட்ரேடிங் குறைச்சிக்கலாம். இன்னைக்கும் சரி, நாளைக்கு இயற்கை எரிவாயுவோட அவுட்புட் இருக்கும்போது சரி. ஏற்கனவே வாங்கினவங்க லாபத்துல வந்துச்சுன்னா புக் பண்ணலாம். ஃப்ரெஷ்ஷா வந்து மார்க்கெட் வேகமா ஏறுதுன்னு ஹை ரேட்ல போய் பை பண்றோம். அதாவது கேஸ் வந்து ஒரு $8 ஏற ஃபாஸ்டா ஏறுதுன்னா ஒரு $5 தாண்டும் போது பை பண்றோம். அது $8 ஏறும் போது புக் பண்ண மாட்டாங்க. மார்க்கெட் திரும்பி இறங்கி $10 இறங்குனதுக்கு அப்புறமா தான் அவஸ்தப்படுவோம். அதான் இன்வென்ட்ரி டைம்ல ட்ரேடிங் அவாய்ட் பண்றதுனால. ஏன்னா நம்ம மனநிலை எப்பவுமே வந்து இன்வென்ட்ரி டைம்ல ரொம்ப குழப்பத்துல இருக்கு. அதனால பண்ண வேண்டாம்னு சொல்லுவோம். தொடர்ந்து பேசலாம் சார். ஒரு நேர்ல இருக்காங்க. வணக்கம் தர்மராஜ். வணக்கம் மேடம். சொல்லுங்க தர்மராஜ், உங்க கேள்வி என்னன்னு சத்தமா கேளுங்க. மடிப்பாக்கத்துல தர்மராஜ் பேசுறேன். சொல்லுங்க. வணக்கம். நிக்கல் சில்வர் ரெண்டும் அளவு. நிக்கலை பொறுத்தவரையில இன்னைக்கு $1157 ரூபாய்க்கு மேல ஏறிச்சுன்னா பை பண்ணலாம்.
முதல் டார்கெட் 1167 வரைக்கும் இருக்கு. இருந்தாலும் ஒரு 5-6 ரூபாய் லாபம் வந்தா வெளியாகிறது நல்லதுன்னு சொல்லுவேன். அதே டவுன் சைட்ல 1136 கீழே இருந்துச்சுன்னா செல்லிங் போகலாம். முதல் டார்கெட் 1130 வெளியாகிறது நல்லது. நன்றி சார். நிக்கல் ஃபியூச்சர் அப்பாக்கும் சொல்றாங்க, அதாவது டொமஸ்டிக் டிமாண்ட் என்பது என்ன சார்? டொமஸ்டிக் டிமாண்ட் அப்படின்னா இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய தேவைப்பாடுகள் எப்படி இருக்கு அப்படிங்கறத டொமஸ்டிக் டிமாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். டொமஸ்டிக் டிமாண்ட் என்னவா இருந்தாலும் அதனால லண்டன் மெட்டல் எக்ஸ்சேஞ்சில் போயிட்டு டிமாண்ட் கிரியேட் பண்ற அளவுக்கு இந்தியாவில் டிமாண்ட் வருமாங்கிறது சந்தேகம். இங்க சின்ன ஒரு மாறுதல் லண்டன் மெட்டல் எக்ஸ்சேஞ்சில் பெருசா மாற்றத்தை கொடுக்காது. இங்க பெரிய மாறுதல் இருந்துச்சுன்னா அங்க சின்ன மாற்றத்தை கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி வேணா ஆகலாமே தவிர நிக்கல் இம்போர்ட் இந்தோனேஷியா எக்ஸ்போர்ட் இப்போ இந்தோனேஷியாவில் எக்ஸ்போர்ட் பேன் பண்ணதுனால மட்டும்தான் ஏறிக்கிட்டு இருக்கு. அந்த பேன் ரிலீஸ் ஆனா திருப்பி ஃபால் ஆகி அந்த 950 அந்த ரேஞ்சில் செட்டில் ஆகும். பேன் ரிலீஸ் பண்ணல அப்படின்னா இந்த 1150லும் 1200க்குள்ளேயே மார்க்கெட் இருந்துட்டு இருக்கு. சார், தற்போது இந்தியாவில் நேச்சுரல் கேஸ் புல்லிஷ் மூவ்மெண்ட் இருக்கா? நேச்சுரல் கேஸ் எப்படி இருக்கு ட்ரெண்ட்? இந்தியாவில் நம்ம ஸ்பெசிபிக்கா பேசவே மாட்டோம். ஏன்னா இந்தியா ஸ்பெசிபிக்கா நம்ம பேசணும் அப்படின்னா ருப்பியோட வேல்யூ தான் பேசிக் மேஜரா ஃபோக்கஸ் பண்ணணும். ஒன்னு. ரெண்டாவது இல்லைன்னா கோல்டு சில்வர் இன்டர்நேஷனல் அளவுல எப்படி டிமாண்ட் ஓவரால் வேர்ல்டு எக்கானமி பேஸ் பண்ணி கோல்டு சில்வர் மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்ற ஒரு பக்கம் இருந்தாலும் இங்க இந்தியாவில் கோல்டோட இந்த இறக்குமதி வரி இந்த தடைகள் இதெல்லாம் திடீர்னு போட்டாங்க, திடீர்னு விளக்குனாங்க. இந்த மாதிரி மாறுதலால மட்டும் தங்கத்துக்கும் வெள்ளிக்கும் வருமே தவிர கச்சா எண்ணெயோ இயற்கை எரிவாகவோ இல்ல அடிப்படை உலோகங்களோ இந்தியாவின் அடிப்படை இந்திய டிமாண்ட் சப்ளையின் அடிப்படையில மார்க்கெட் விலை பெரிய அளவில் மாறுற சரித்திரம் இல்லை. சார், ஆன்லைன் ட்ரேடிங் அண்ட் பிசிக்கல் ட்ரேடிங், அதாவது யாருக்கெல்லாம் ஆப்ட் ஆன்லைன் ட்ரேடிங், பிசிக்கல் ட்ரேடிங் யாருக்கெல்லாம் உகந்தது சார்? பிசிக்கல் ட்ரேடிங் அப்படிங்கிறது நல்லா ஃபண்டை வச்சுக்கிட்டு பண்றவங்க, இல்லைன்னா பேசிக்கா பெரிய பிசினஸ் இப்ப கோல்டு சில்வர்லாம் எடுத்தோம்னா நகைக்கடைக்காரங்க கிலோ கணக்குல வாங்கி வியாபாரம் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் பிசிக்கல் செட் ஆகும். காலையில வாங்குவாங்க, அப்படியே கைமாற்றி விடுவாங்க. அவங்களுக்கு அவங்களே இப்ப ஸ்லோவா பார்த்தோம்னா ஆன்லைன்ல வர ஆரம்பிச்சிட்டாங்க. ரீட்டைல் ட்ரேட் இந்த மாதிரி ஆன்லைன் ட்ரேட் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னா எனக்கு மாதம் ஒரு 8-10% வேணும். என்னால 1 லட்சம் இன்வெஸ்ட் பண்ண முடியாது, பண்ண முடியாது. இல்ல 2 லட்சம் மேல பண்ண முடியாது. இல்லைன்னா போய் பொருளை எடுத்துட்டு போய் விற்க முடியாது. இல்ல பணத்தை எடுத்து கேஷ் ஃப்ளோ பண்ணிட்டு இருக்க முடியாது. ஒரு இடத்துல கேஷை மூவ் பண்ண முடியாது. இந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் செய்ய முடியாதவங்க தாராளமா ஆன்லைன் தான் வரணும். தொடர்ந்து பேசலாம் சார். கோவில இருந்து ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் ரூபா. குட் மார்னிங் சார். சார், நீங்க சொல்ற இந்த இன்வென்ட்ரி மீட்டிங்ஸ் ஆஃப் த பேஸ் மெட்டல்ஸ் இந்த கமோடிட்டி இதுக்கெல்லாம் நாங்க எங்க போய் பாக்குறது சார்? இந்த மாதிரி இன்னைக்கு மீட்டிங் இருக்கு, இன்னைக்கு மீட்டிங்கோட ரிசல்ட் என்ன ஆச்சு, அவர் இன்வென்ட்ரி வந்தா எப்படி எங்களுக்கு தெரியும் சார்? அது கொஞ்சம் சொல்லுங்க சார். தேங்க்யூ. ஏதாவது இப்போ எங்க ஸ்கிரீன்லயே கூட பார்க்கலாம். ஒன்னும் இல்ல, சிம்பிளா கிரேட் வெஞ்சர்ஸோட வெப்சைட்டுக்கு போனீங்கனாலே அங்க கிளியரா உங்களுக்கு இன்னைக்கு என்னென்ன செய்தி வெளியாக இருக்குன்னு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்து பார்க்கலாம். இங்க ரைட் சைட்ல குளோபல் எக்கனாமிக் கேலண்டர் கொடுத்திருப்போம் கிளியரா. இந்த குளோபல் எக்கனாமிக் கேலண்டர்ல போயிட்டு என்னென்ன நியூஸ் வெளியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இந்திய நேரத்தின் படி கொடுத்திருப்போம். சோ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் போய் ட்ரேட் பேலன்ஸை கிளிக் பண்றீங்க அப்படின்னா இந்த ட்ரேட் பேலன்ஸோட ஆக்சுவல் ரிப்போர்ட் என்ன, இன்னைக்கு ஃபோர்காஸ்ட் என்ன எதிர்பார்க்கிறோம், ப்ரீவியஸா என்ன இருந்தது, இதோட முக்கியத்துவம் என்ன, மீடியமா இம்பார்ட் ஹையா இல்ல க்ளோவா அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே அதுல கொடுத்திருப்போம். ஒன்னு. ரெண்டாவது, செய்திகள் நியூஸ் வேணும் அப்படின்னா நீங்க இன்வென்ட்ரி மெசேஜ், அதாவது நிறுவனங்கள் நீங்க எங்க வியாபாரம் செய்றீங்களோ கிரேட் வெஞ்சர்ஸ்ல பண்ணாலும் 8 மணிக்கு உங்களுக்கு மெசேஜ் அனுப்பும். அந்த எங்களுக்கே 8 மணி 10 செகண்ட் 5 செகண்ட் தான் தெரியும். மெசேஜா நான் கம்போஸ் பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சு வரத்துல 8 மணி 2 நிமிடம் 3 நிமிடம் ஆயிடலாம். நீங்க பாக்க 4 நிமிடம் ஆகும். நீங்க வியாபாரம் செய்யணும் நம்ம கூடுதலாக 1 நிமிடம் எடுத்துரும். சோ ரொம்ப டிலேவா போயிட்டு என்டர் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தான் இன்வென்ட்ரி என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆனா இன்வென்ட்ரி டைம் ட்ரேடிங் அவாய்ட் பண்றது நல்லதுன்னு நான் சொல்றேன். தொடர்ந்து பேசுவோம். அடுத்த நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் அப்துல். வணக்கம் மேடம். சார், குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, பிசிக்கலி பிசினஸ் பண்ணும்போது ஒருத்தருக்கு லாபம், பையருக்கும் லாபம் வருது, செலவுக்கும் லாபம் இல்லையா? நான் யாருக்கிட்ட சரக்கு வாங்குறோம் அவருக்கு 10 லாபம் வச்சுக்கிறாரு, 20 லாபம் கிடைக்குது. பட் இந்த ஆன்லைன் ட்ரேடிங்ல ஒருத்தருக்கு லாபம்னா ஒருத்தருக்கு நஷ்டம் வருது. பிசிக்கலி பிசினஸ் பண்ணும்போது ஒருத்தருக்கு லாபம் கிடைக்குது, 2 பேருக்கும் லாபம் கிடைக்குது, பையருக்கும் செல்லருக்கும். பட் அதே ஆன்லைன் ட்ரேடிங்ல ஒருத்தருக்கு லாபம்னா ஒருத்தருக்கு லாஸ் கிடையாது. இந்த சிஸ்டம் மாத்த முடியாதா? 2 பேருக்குமே லாபம் வர மாதிரி ஃபியூச்சர்ல பண்ண முடியாதா?
எந்த ஒரு வியாபாரமா இருந்தாலும் பையருக்கும் லாபம் செல்லருக்கும் லாபம் நிரந்தரம் கிடையாது. அது பிசிக்கலும் சரி ஆன்லைனும் சரி. நீங்க கரெக்டா ஒரு பேப்பர் பென் எடுத்து எழுதி பாத்தீங்கன்னா ஏ அப்படிங்கிறவர் வாங்கியிருப்பாரு, பி அப்படிங்கிறவரும் வாங்கியிருப்பாரு, சிங்கிறவர் வித்திருப்பாரு. இந்த சிங்கிறவர் வித்ததை ஏ வாங்குறாரா இல்ல பி வாங்குறாரா இல்லைன்னா டின்னு புதுசா வந்து வாங்குறாரா இல்ல டிங்கிறவர் வந்து வாங்கி அதை திருப்பி ஏங்கிறவர் விற்கிறாரா, இந்த மாதிரி வந்து யாரு வாங்கி யாரு விற்கிறாங்க அப்படிங்கிறது ஆன்லைன்ல தெரியாது. ஒண்ணு. பிசிக்கல்ல எடுத்தீங்கன்னா பிசிக்கல்ல ஒருத்தர் வந்து 2500க்கு வாங்கி 2550க்கு இன்னொருத்தருக்கு விற்கிறாரு அப்படின்னா வித்தவருக்கு லாபம் அப்படிங்கறது நீங்க எப்படி சொல்ல வரீங்கன்னு புரியல. வித்தவர் வந்து 3000லயும் வாங்கியிருக்கலாம், 2500லயும் வாங்கிருக்கலாம். அவர் 2500ல அவர் வாங்கி விற்கும் போது வந்து 50 ரூபா கூட வித்தா பரவாயில்ல. அவர் 3000ல வாங்கி அர்ஜென்ட்டுக்கா 2500க்கு வித்தா என்ன பண்ணுவோம்? சோ இது நீங்க சொல்றது மொத்தமா அந்த கமாடிட்டியோட பிரைஸே ஏறிக்கிட்டே போயிட்டு இருந்தது அப்படின்னா சம்டைம்ஸ் பையர் செல்லருக்கு ப்ராஃபிட் வரலாம். சரிங்களா? ஆனால் மார்க்கெட் அப் அண்ட் டவுன் இருக்கும்போது அதே பையர் செல்லுக்கு ப்ராஃபிட் நிரந்தரலாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நீங்க சொல்றது கொஞ்சம் வேடிக்கையா தான் இருக்கு. ஒரு 80-90% ஒரு ட்ரேட்ல ஏதாவது ஒரு 50 பையர் 50 செல்லர் நீங்க பிசிக்கலா வச்சு ஒரு ஏலத்துல இறங்குறீங்க அப்படின்னா அதுல வந்து ஒரு 2-3 பேர் பையரும் செல்லரும் லாபம் எடுத்தா பெரிய விஷயம். நீங்க கணக்கு போட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தரோட லாபம் நீங்க ஒருத்தரோட நஷ்டம் சொல்லிட்டு குறிப்பிட்ட 2 பேரை மட்டும் பேசவே முடியாது. அவர் வாங்கும் போது இன்னொருத்தர்கிட்ட இருந்து வாங்கியிருப்பார். அப்ப வித்தவரோட நிலைமை என்னன்னு நமக்கு தெரியாது, அவர் வித்தவர் யார்கிட்ட வாங்கினாருங்கிற நிலைமை நமக்கு தெரியாது. அதனால நீங்க மொத்தமா எடுத்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு வியாபாரமும் பையர் செல்லர் 2 பேருக்குமே லாபம் அப்படிங்கிறது 95% நடக்காது. 5% எப்பயாவது தான் நடக்கலாம். அது ஆன்லைன்லயும் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் நடக்கும். பையருக்கும் லாபத்துல இருக்கலாம், செல்லருக்கும் லாபத்துல இருக்கலாம். ஒருத்தர் ஃபார் எக்ஸாம்பிள் 6000ல க்ரூட் பை பண்ணியிருக்காரு, அதே ஒருத்தர் 6050ல செல் பண்ணியிருக்காரு. இல்ல 6000ல பை பண்ணும் போது ஒருத்தர் அவர் வாங்கினா ஒருத்தர் வித்தாகணும். 6000ல விற்கிறவர் வந்து 5950ல வாங்கி 6000ல வித்துக்கலாம், அவருக்கு லாபம் வரும். அதே இவர் விற்கிறத ஒருத்தர் 6000ல வாங்கி அவர் 6010க்கு வித்த வாங்கினவருக்கும் லாபம் தானே. சோ இது வந்து ஒரு பாஸ்கெட் குள்ள போட்டு எடுக்கிற மாதிரி. இது வந்து நம்ம கிளியர் கட்டா சொல்லவே முடியாது. தொடர்ந்து பேசலாம் சார். நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் ஹாஜா. வணக்கம் சார், பேர் ஹாஜா, பட்கூர்ல இருந்து பேசுறேன் சார். வணக்கம் சார். எனக்கு 2 கேள்வி இருக்கு சார். முதல் கேள்வி வந்து ஏற்கனவே நான் வந்து இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் ஒரு ட்ரேடிங்ல பணம் போட்டு நிறைய லாஸ் பண்ணிட்டேன் சார். அது வந்து திருச்சியில சில பேருடைய அட்வைஸ் கேட்டு அவங்களுடைய இதெல்லாம் கேட்டு ட்ரேட் பண்ணேன். ஆனா சரியானபடி அவங்களோட கைட் பண்ணாததுனால நிறைய லாஸ் ஆயிட்டேன் சார். இப்போ வந்து உங்களுடைய கிரேட் வெஞ்சர் கம்பெனி வந்து ஃபாரெக்ஸ் பண்ணுதுங்களா இல்ல ஒன்னே கமோடிட்டி பண்ணுங்களா சார்? ஒரு நிமிஷம். ஃபாரெக்ஸா இல்ல கரன்சியா? கரெக்டா சொல்லுங்க. கரன்சினா ஃபாரெக்ஸ்ல வந்து கரன்சி பண்ண நிறைய லாஸ் ஆயிடுச்சு. சரியானபடி ஒரு எக்ஸ்சேஞ்ச்ல நீங்க ட்ரேட் பண்ணீங்கன்னு சொல்லுங்க. அதாவது ஃபாரெக்ஸ் வந்து கரன்சில வந்து மெயினா வந்து இந்த யூரோ யூஎஸ்ல தான் ட்ரேடிங் பண்ணிட்டு இருந்தேன். நான் கேட்கறது நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்ல பண்ணீங்களா இல்ல மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்ல பண்ணீங்களா இல்லனா இந்தியால இருக்கக்கூடிய எக்ஸ்சேஞ்சே இல்லாம வெளிநாட்டுல இருக்கக்கூடிய ஒரு போலி எக்ஸ்சேஞ்ச்ல வியாபாரம் செய்தீங்களான்னு கேட்கறேன். வெளிநாட்டுல உள்ள ஒரு எக்ஸ்சேஞ்சில தான் சார் பண்ணேன். ஆனா இங்க உள்ளவங்க திருச்சியில உள்ளவங்க ஒரு கம்பெனில கைட் பண்ணி அவங்களோட வெளிநாட்டுல உள்ள ஒரு ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணி பணம் போட்டு பண்ணி எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. ஆனா வந்து கடைசியா தான் எனக்கு தெரிய வந்தது எல்லாமே போலி, எல்லாமே ஏமாத்தல் தெரிய வந்தது சார். அதனால நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ உங்களுடைய இந்த கிரேட் வெஞ்சர்ல வந்து இந்த மாதிரி ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் கொடுக்குறீங்களா சார்? அதுல கமோடிட்டி ஒன்றும் பண்ணிட்டு இருக்கீங்களா? அதாவது ஃபாரெக்ஸ் அப்படிங்கறது வந்து எந்த ஒரு நிறுவனமும் இந்தியாவுக்குள்ள நடத்த முடியாது. இது வந்து ஆர்பிஐ சட்டம் ஒன்று. இரண்டாவது, இப்ப கிரேட் வெஞ்சர்ஸ் எடுத்துட்டீங்கன்னா நாங்க கமாடிட்டியும் பண்ணிட்டு இருக்கோம், கரன்சியும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ப்ராப்ளி இன்னும் ஒரு 2 வாரத்துல அதை கிளைண்ட்ஸுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும். சோ இந்த கரன்சி எங்க எடுத்திருக்கோம்? நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்ல எடுத்துக்கோம், என்எஸ்சில எடுத்திருக்கோம். சோ என்எஸ்சியோட கரன்சியை பண்ணும்போது இட் இஸ் அகைன் அண்டர் கவர்மெண்ட் கண்ட்ரோல். எம்சிஎக்ஸ் பண்ணும்போது இட்ஸ் அகைன் கவர்மெண்ட் கண்ட்ரோல் கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச். சோ இந்த மாதிரி ரெஜிஸ்டர் ஆன எக்ஸ்சேஞ்ச்ல ரெஜிஸ்டர் ஆன மெம்பர் கிட்ட சிலவங்க வந்து எம்சிஎக்ஸ்ல மெம்பர், என்எஸ்சில மெம்பர், என்எஸ்சி பக்கம் வரல போலியாக நான் கமாடிட்டில பணம் போட்டு நான் ட்ரேட் பண்ணி தரேன். இப்ப எடுத்தீங்கன்னா நாகர்கோயில் எடுத்தீங்கன்னா அங்க வந்து ஒரு நாகர்கோயில் அந்த காரைக்கால்லாம் எடுத்தீங்கன்னா
கிரேட் வெஞ்சர்ஸ்ல நாங்க பணம் போட்டு உங்களுக்கு 10 மடங்கு லாபம் கொடுக்குறோம், ஐ மீன் மாதம் 10% கொடுக்குறோம், 20% கொடுக்குறோம்னு சொல்லிட்டு கிரேட் வெஞ்சர்ஸ் பேரை சொல்லி ஓரிரு பேர் வந்து ஒரு 1-2 பேர் பணம் வாங்கி அதை கிரேட் வெஞ்சர்ஸ்க்கு அக்கௌண்ட்டும் ஓபன் பண்ணல, எதுவுமே பண்ணல. தவறான கேஷா வாங்கியிருக்காங்க. கேஷா வாங்கி வந்து தவறா பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்காக வந்து நேற்றும் பாத்தீங்கன்னா நாகர்கோயில்ல பப்ளிக் நோட்டீஸே கொடுத்துருக்கோம், அதாவது பொது அறிவிப்பே கொடுத்துருக்கோம், தந்தி பேப்பர்லயே கொடுத்துருக்கோம். சோ அந்த மாதிரி ரெஜிஸ்டர்ட் மெம்பரான்னு பார்த்துட்டு நீங்க ட்ரேட் பண்ணுங்க. ரெஜிஸ்டர்ட் மெம்பராக இருந்தாலும் நீங்க செக்கா கொடுத்து ட்ரேட் பண்ண கொடுக்கக்கூடிய செக் கிரெடிட் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு நிறுவனத்துல இருந்து நீங்க டபுள் செக் பண்ணிக்கிறது நல்லது. நன்றி. வந்து பேசலாம் சார். அடுத்த நேர்ல இருக்காங்க. வணக்கம் பாலா. வணக்கம் மேம். சொல்லுங்க பாலா, உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. மேடம் சார்ட்ட பேசலாங்களா? பேசுங்க. ஹலோ வணக்கம். சார் வணக்கம் சார். நான் சேலத்துல இருந்து கால் பண்றேன் சார். கோவிந்தராஜ் பாலா. வணக்கம், சொல்லுங்க பாலா. சார் நேற்று நாங்க குடையில பொசிஷன் எடுத்திருந்தோம் சார். 6380க்கு சார் செல் எடுத்திருந்தோம். ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா நேற்று மறுபடியும் மார்க்கெட் அந்த இடத்துல இருந்து மேல போயிடுச்சுங்க சார். அப்படியே 6450க்கு மேல பக்கமா போயிடுச்சு. பொசிஷன் அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கேன் சார். பாலா, இன்னைக்கு மார்க்கெட் ஓபன்ல பாத்துட்டு இல்ல, நான் ஒரு ஜஸ்ட் லெவல்ஸ் எடுத்துக்கோங்க. 6440க்கு மேல ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு வெளியேட்டு ஃப்ரெஷ்ஷா வேணா கூட பை பண்ணி 6464ல நீங்க வெளியாகலாம், ஒரு வாய்ப்பு. இரண்டாவது 6392க்கு கீழே மார்க்கெட் இறங்குச்சு அப்படின்னா அந்த செல்ல ஹோல்ட் பண்ணுங்க. ஹோல்ட் பண்ணி 6380 இல்ல 6370 வரைக்குமே வச்சு நீங்க லாபமே எடுத்துட்டு வெளியாகலாம். இது நிதானமா இருந்து ட்ரேட் பண்ணுங்க. நன்றி. தொடர்ந்து பேசும் அடுத்த நேர்ல இருக்காங்க. வணக்கம் மணிகண்டன். வணக்கங்க, குரு கிட்ட பேசலாம் சார். வணக்கங்க. வணக்கம் சார். அதாவது இப்ப உங்க இதுல வந்து ஆஸ்ட்ரோ டெக்னாலஜி வச்சிருக்கீங்க சார், அது ரொம்ப சந்தோஷம் சார். அதாவதுங்க சார், இப்ப மார்க்கெட் எம்சிஎக்ஸ் வந்து எப்போ சுக்கரது சார், அதுக்கு எப்போ நல்ல நேரம் தான் நல்லா ஓடுது. அப்ப நம்ம டைம் பாத்துக்கணுங்களா இந்த மார்க்கெட்ல என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த தொழில் நம்ம செய்யலாமா வேண்டாம், அதுக்காகவும் அவர் யூஸ் பண்ணிக்கிறாங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக தான் பண்ணலாமா வேணாமான்னு கேக்குறாரு சார். இல்ல என்னைக்கு அவர் क्वेश्चन என்ன ஆக்சுவலா மார்க்கெட் எம்பசிஸ் ஆகுதுன்னா இப்போ அதாவது ஆஸ்ட்ரோல சொல்லுவாங்களா அதை பண்ணலாமா வேணாமான்னு. சரி, அதாவது லெவல்ஸ் கொடுத்துட்டேன், ஐ மீன் டிப்ஸும் கொடுத்துட்டேன், சார்ட்டும் கொடுத்துட்டேன். மிச்சம் மீது இருக்கிறது அந்த ஆஸ்ட்ரோ மட்டும் தான். ஆனா ஆஸ்ட்ரோ வந்து வடநாட்டுல பெரிய அளவுல கொடி கட்டிப்பா இருக்கு. அது மட்டும் இல்லாம மிடில் ஈஸ்ட்ல கூட நிறைய ஒரு முக்கிய நாடுகள்ல இஸ்ரேல்லாம் எடுத்தீங்கன்னா பெரிய அளவுல ஆஸ்ட்ரோ நம்பியே வியாபாரம் செய்யறாங்க. நம்ம இந்தியாவில எடுத்தோம்னா குஜராத்லாம் பெரிய அளவுவா, மும்பை அதிகமாவே நம்பி பண்றாங்க. அதாவது ப்ராப்பரா ஆஸ்ட்ரோ டெக்னிக்ஸ் அப்படிங்கறத அவங்க பரிந்துரை கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா அவங்களோட காஸ்ட் ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனால் இப்போதைக்கு நான் ஆரம்பத்துல வந்து ஜஸ்ட் ஃப்ரீ சர்வீஸா ஆரம்பத்துல கொடுத்து அதுக்கப்புறம் தான் காஸ்டிங் எடுத்து வர போறாங்க அவங்க. ஸோ எதுக்காக அதை எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னா அவங்க சொல்றதான் நான் அப்படியே திருப்பி உங்களுக்கு சொல்றேன். எனக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை அப்படிங்கறது போக போக தான் நம்ம பார்க்கணும். சரி, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ராசிலாம் இருக்குன்றாங்க. அந்தந்த ராசிக்கு வந்து ஒவ்வொரு அடிப்படை உலோகம் எடுத்து பண்ணலாம், இல்ல இயற்கை வாயில பண்ணலாம், இல்ல தங்கத்துல பண்ணலாம், வெளியில பண்ணலாம்னு சொல்றாங்க. அது ஒவ்வொரு பிளானட் மூவ்மெண்ட்ஸ் தகுந்த மாதிரி சொல்லிட்டு வராங்க. சோ இதுல நீங்க எதுல ட்ரேடிங் பண்ணணும் பண்ண வேண்டாம் அப்படிங்கறத நீங்க முன்கூட்டியே அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க இதுல செய்யலாம் இதுல செய்ய வேண்டாம், எதுக்காக அப்படின்ற எக்ஸ்பிளனேஷனும் அவங்க கொடுப்பாங்க. இந்த மாதிரி இந்த பிளான்ட்ல மூவ் ஆகுது, அதனால இதுல செய்யுங்க அதுல செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. சோ இது நீங்க நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வேணா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு 2-3 வாட்டி 3 ட்ரையல் 3 டிப்ஸ் நீங்க ஃப்ரீயா வாங்கி பார்க்கலாம். அதுக்கப்புறம் நீங்க வேணா பே பண்ணியும் வாங்கிக்கலாம். தொடர்ந்து பேசலாம் சார். சேலத்துல இருந்து ஒரு நேர்ல இருக்காங்க. வணக்கம் நாகராஜ். நாகராஜ் பேசுறேன் சார். சொல்லுங்க நாகராஜ். அந்த கமாடிட்டி எப்படிங்க மேடம் எஜுகேஷன் பண்றது சார்ட்ட கேட்கணும். கமாடிட்டி எப்படி எஜுகேஷன், அதாவது எப்படி இந்த தொழில் முறை தெரிஞ்சுக்கிறது, அது எனக்கு ஃபுல்லா இதை பத்தி தெரியாது. நீங்க சேலத்துல இருந்தா பேசுறீங்க நாகராஜ். நீங்க என்ன பண்ணலாம், சேலத்திலேயே எங்களோட நேரடி மண்டல அலுவலகம் இருக்கு. சொர்ணாம்பிகை பிளாசா ஐசிசி பேங்க் பக்கத்து டோரே எங்க டோர் தான் கிரேட் வெஞ்சர்ஸோ. கிரேட் வெஞ்சர்ஸ் ஹெட் ஆபீஸ்க்கு தொடர்பு கொண்டு கிரேட் வெஞ்சர்ஸோட சேலம் நம்பரை வாங்கிட்டு நீங்க அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணிட்டு நேரில் போய் பாத்தீங்கன்னா ஓரிரு நாட்கள் அங்க உட்கார வச்சு சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்க ஆபீஸ்க்கு வந்தும் ட்ரேட் பண்ணலாம், இல்ல வீட்டுல இருந்தபடியும் ட்ரேட் பண்ணலாம். நன்றி. நன்றி சார். இவ்வளவு நேரமா கமாடிட்டி வாணிபத்தில் இருக்கக்கூடிய பலவிதமான ஏற்றம் இருக்குங்கள் குறித்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரில் கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் ரொம்ப பொறுமையா பதிலளிச்சீங்க. நன்றி சார். நன்றி.
கிரேட் வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாடிட்டியில் ஜெயிக்கலாமாக நிகழ்ச்சிக்கு இன்று நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் கிரேட் வெஞ்சர்ஸ் நிறுவனத்தின் தலைவரான திரு ஹரிஹரன் அவர்கள். கமாடிட்டியில் ஜெயிப்பது எப்படி என்பது குறித்து அவர்கள் சொல்லும் பலவிதமான தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.